இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமா இன்னைக்கு அவர் திருச்சிக்கு சென்றிருக்காரு. உங்க ஆட்சி தானே, ஏன் 5000 பேருக்கு அனுமதி, கூடுதலான பேருக்கு அனுமதி தந்திருக்கும் இல்லையா? இப்போது உங்களுடைய ஆட்சியில் உங்களை தடுக்க பார்க்கிறார்களா? அப்ப கடந்த காலத்தில் நீங்கள் வைத்த விமர்சனம் என்பது போலியான விமர்சனம், ஒரு அவதூறு விமர்சனம் என்பது இப்போது நாட்டு மக்களிடத்தில் அம்பலப்பட்டு போய் இருக்கிறது. இப்போதும் அப்படியேதான் இருக்க போகிறார்களா? ஆட்சி வந்ததற்கு பிறகு பொறுப்பு கூடுதலாகிவிட்டது. விஜயாவது பக்குவப்பட வேண்டும். யாரிடத்திலே நாம் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்கிற அந்த ஒரு சிந்தனை நாட்டு மக்களுக்கு வருவதற்கு இந்த கூட்டம் பயன்படும். கவர்னர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், திருவள்ளுவர் அவர்கள் எந்த உடை அணிந்திருக்கிறாருன்றது முக்கியம் இல்லை, அவர் நாட்டுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்றத நம்ம முக்கியமா இல்ல. கலர் முக்கியம் இல்லைன்னா நீங்க ஏன் காவி சாயம் அடிக்கிறீங்க? டெல்லியில் போய் நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடிக்கொள்ளலாமா என்று ஒரு முதலமைச்சர் கேட்கிறார் என்று சொன்னால் இவர்களினுடைய தெம்பு என்ன, திராணி என்ன? அப்ப அந்த அடிப்படையில் தான் ஆளுநரிடம் சொல்லி நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம், அங்கே உங்களை எதிர்த்து கேட்கிற முதலமைச்சர் இல்லை. அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு புதிய கட்சி தொடங்க இருக்கிறாரு. அண்ணாமலை ஏற்கனவே கட்சி துவங்கி விட்டார். அரசியல் கட்சியை பதிவு செய்து விட்டுத்தான் அண்ணாமலை ஓய்வுக்கு போனார். அந்த கட்சியினுடைய பெயரை அறிவிப்பதற்கு அண்ணாமலை இப்போது தயாராகி இருக்கிறார். அவர் அரசியலில் புதிய பயணத்தை மேற்கொள்ள போவது உண்மை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமா இன்னைக்கு அவர் திருச்சிக்கு சென்றிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 5000 பேருக்கு அனுமதி என்று காவல்துறை சொல்லி இருக்கிறது. இதே 5000 பேருக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அனுமதி தந்தார்கள். அப்ப என்ன சொன்னாங்க? எங்களை ஒடுக்க நினைக்கிறார்கள், எங்களை நசுக்க நினைக்கிறார்கள் என்று விஜயினுடைய தரப்பு கொக்கரித்தது. இப்போது உங்களுடைய ஆட்சியிலேயே 5000 பேருக்கு தான் அனுமதி என்று சொன்னால் இப்போது உங்களுடைய ஆட்சியில் உங்களை தடுக்க பார்க்கிறார்களா? அப்ப கடந்த காலத்தில் நீங்கள் வைத்த விமர்சனம் என்பது போலியான விமர்சனம், ஒரு அவதூறு விமர்சனம் என்பது இப்போது நாட்டு மக்களிடத்தில் அம்பலப்பட்டு போய் இருக்கிறது. 5000 பேர் என்பது பாதுகாப்பு கருதி விஜயினுடைய கூட்டத்துக்கு வருகிறவர்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொள்கிறார்கள், ஒரு பொது ஒழுங்கை பின்பற்ற மறுக்கிறார்கள் என்கிற அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அனுமதி. இப்போதும் காவல்துறை அதே அனுமதியை தந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு நீங்கள் எதிர்த்து பேசிவிட்டு, கடுமையான சொற்களை பயன்படுத்திவிட்டு, கடுமையான விமர்சனங்களை வைத்துவிட்டு இப்போது அமைதியாக கடந்து போவது எப்படி சரியாக இருக்கும்? உங்க ஆட்சி தானே, ஏன் 5000 பேருக்கு அனுமதி, கூடுதலான பேருக்கு அனுமதி தந்திருக்கணும் இல்லையா? அப்போ இயல்பாக பின்பற்றப்படுகிற நடைமுறை தான் இது என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி போயிருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, இதற்கு முன்பு விஜயை பார்க்க வந்த கூட்டம் பொது ஒழுங்குக்கு ஒரு புந்தகம் விளைவிக்கிற வகையில் வந்து சேர்ந்தது. 3 பேர் சேர்ந்து பைக்ல வர்றது, பைக் ரேஸ்ல வர்றது, விஜயினுடைய கான்வாயை ஃபாலோ பண்றது, கீழே விழுவது, மின்சார கம்பிகள் தாக்குகிற வகையில் மேலே ஏறி நிக்கிறது, ஒழுங்கீனமாக நடந்து கொள்வது, நாற்காலிகளை போட்டு உடைப்பதுன்னு நடந்துக்கிட்டாங்க. இப்ப ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கைக்கு போயிருக்கு. இப்ப எப்படி இந்த கூட்டத்தை நடத்த போகிறார்கள், இந்த கூட்டத்தில் நடந்து கொள்ள போகிறார்கள்? இப்போதும் அப்படியேதான் இருக்க போகிறார்களா? ஏன்னா ஆட்சி வந்ததற்கு பிறகு பொறுப்பு கூடுதலாகிவிட்டது. விஜயாவது பக்குவப்பட வேண்டும். இந்த கூட்டத்தில் தான் இவர்கள் உண்மையிலேயே என்னவாக போகிறார்கள், இனிமேல் யாரிடத்திலே நாம் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்கிற அந்த ஒரு சிந்தனை நாட்டு மக்களுக்கு வருவதற்கு இந்த கூட்டம் பயன்படும் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த கூட்டம் எப்படி நடந்து சுமூகமாக முடிய போகிறது என்பதை நானும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். சார், இப்போ மீண்டும் இந்த காவி உடை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அதாவது திருவள்ளுவர் அவருடைய அந்த புகைப்படத்துக்கு காவி உடை அணிஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கு. கவர்னர் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சனாதானி தான் அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்னும் ஒன்றிய அரசினுடைய கைகூலிகளாக இருக்கிற ஆளுநர்கள் திருந்திய பாடில்லை என்பதைத்தான் இந்த பேச்சுக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே ரவி பலமுறை அடி வாங்கி இருக்கிறார் இந்த விவகாரத்தில். ஆனால் என்ன ஒரு மாறுபாடு என்று சொன்னால், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தால் வலிமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்தது. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களே ரவியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிற அளவுக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளுகிற தாவேகா தரப்பு இதை அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. அரசிடமிருந்து எந்த கண்டனமும் இல்லை. அதே போல அமைச்சர் பெருமக்களும் அமைதியாக இருக்கிறார்கள். கேட்டால் இது குறித்து எங்களுக்கு தெரியாது, முதலமைச்சரிடம் தான் கருத்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த வாய்ப்பை வசதியாக பயன்படுத்தி கொண்டு ஆளுநர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் பேசலாம் என்கிற அந்த முடிவுக்கு வந்து விட்டார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடும் எழுகிறது.
ஒரு அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை முதலில் உணர வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது என்பது மரபு. அந்த மரபை பின்பற்றுவதற்கு நான் டெல்லியிலே அனுமதி கேட்கிறேன், அனுமதி கேட்டுவிட்டு வந்துதான் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு டெல்லியில் போய் நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிக்கொள்ளலாமா என்று ஒரு முதலமைச்சர் கேட்கிறார் என்று சொன்னால், இவர்களினுடைய தெம்பு என்ன, திராணி என்ன என்பதை ஒன்றிய அரசு எடை போட்டு விடுமா, எடை போடாதா? அப்ப அந்த அடிப்படையில் தான் ஆளுநரிடம் சொல்லி, நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம், அங்கே உங்களை எதிர்த்து கேட்கிற முதலமைச்சர் இல்லை என்கிற அந்த மனநிலையில் இருந்து கொண்டு அவர்கள் பேச வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் ஆளுநர் இங்கே பேசி இருக்கிறார். அவருடைய பேச்சு கண்டனத்துக்குரியது. திருவள்ளுவர் என்பவர் உலக பொதுமறையை தந்தவர். நீங்க எல்லா மதங்களுக்கும் ஒரு மத நூல் உண்டு. இஸ்லாமியர்களுக்கு திருக்குரான் போல, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் போல, ராமாயணத்தை படிக்கக்கூடிய இந்துக்களுக்கு ராமாயணத்தை போல ஒரு மத நூலாக எல்லா மதத்துக்கும் நூல்கள் இருக்கின்றன. ஆனால் பொதுமறை என்கிற பெருமை திருக்குறளுக்கு மட்டும்தான் உண்டு. திருக்குறள் மொழி சார்ந்ததல்ல, இனம் சார்ந்ததல்ல, கலாச்சாரம் சார்ந்ததல்ல, சாதி சார்ந்ததல்ல, மதம் சார்ந்ததல்ல. அது ஒரு பொதுமறை. அந்த அந்தஸ்து உலகிலேயே திருக்குறளுக்கு மட்டும்தான் உண்டு. அதை யாது தந்தவர் எப்படி சனாதனியாக இருக்க முடியும்? இந்த கேள்வியை பலமுறை கேட்டாகிவிட்டது, பலமுறை கண்டனத்தை பதிவு செய்தாகிவிட்டது. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த ஆளுநர்கள் இதையே பேசுவது என்பது தமிழர்களுடைய இதயங்களில் சூட்டுக்கோள் பாய்ச்சுகிற வேலை. இந்த வேலையை தொடர்ந்து ஆளுநர்கள் செய்கிறார்கள். இதை கேள்வி கேட்க முடியாத அரசாக இப்போது இருக்கிற தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. அதாவது கவர்னர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், திருவள்ளுவர் அவர்கள் வந்து எந்த உடை அணிந்திருக்கிறாருன்றது முக்கியமில்லை, என்ன கலர் உடை அணிந்திருக்காருன்னு முக்கியமில்லை, அவர் நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்றதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சார். இல்ல, கலர் முக்கியம் இல்லைன்னா நீங்க ஏன் காவி சாயம் அடிக்கிறீங்க? நீங்க எல்லா இடங்களிலும் திருவள்ளுவர் சிலை கருப்பு சாயத்தோடு தான் இருக்கிறது. நீங்க ஏன் காவி சாயம் அடிக்க முயல்றீங்க? கலர் முக்கியம் இல்லை தானே, கருத்து தானே முக்கியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டாரு அவரு. அதை நீங்க எடுத்துட்டு போயிட வேண்டியதானே. நீங்க ஏன் அவருடைய கருத்தை விட்டுவிட்டு, அவர் கருத்து சொல்கிற செய்தியை விட்டுவிட்டு ஏன் நீங்க வண்ணம் அடிக்கணும்னு பாக்குறீங்க? நீங்க கலர் பூசணும்னு நினைப்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிற காரணத்தால் தான் அந்த அரசியலை உள்வாங்கி கொண்டு நாங்க அதை எதிர்க்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு அந்த எதிர்ப்பு அவசியப்படாத. இதுவரைக்கும் நாங்க திருவள்ளூருக்கு என்ன சாயம் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன சாயம் அணிவிக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க என்ன பண்றீங்க? திருவள்ளுவருக்கு பட்டை அடிச்சிடுறீங்க, அவருக்கு ருத்ராட்ச மாலையை போட்டுடுறீங்க, காவி வர்ணத்தை பூசிடுறீங்க. பூசிட்டு அவர் கருத்தை பாருங்க, கலரை பார்க்காது. ஏன்னா கலரை பார்க்காதானே நீங்க ஏன் சார் காவி சாயம் அடிப்பீங்க? காவி சாயம் நீங்க அடிக்க போய் தானே நாங்க எதிர்ப்பு பதிவு செய்ய வேண்டி வருது. அப்ப காவி சாயம் அடித்ததில் இருக்கிற அரசியல் தான் நாங்கள் எதிர்ப்பதிலும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வைகோ அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு சார். அதாவது முன்னாள் இருந்த கவர்னர் RN ரவியை விட இவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பல கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, ஆளுநருக்கு எதிராக பேசுவதை போல பேசிவிட்டு அதற்கு பின்னால் ஒரு பம்மாத்து வேலையை வைகோ செய்வார். உண்மையிலேயே இதை சொல்வதற்காக நான் வருத்தப்படுகிறேன். பன்வாரிலால் புரோஹித் ஒரு ஆய்வு கூட்டத்துக்கு புறப்பட்டார். தொடர்ச்சியாக ஆய்வு கூட்டங்களை சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டத்தில் நடத்தினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். நீங்கள் புரோஹித்தா புரோக்கரா என்று காட்டமாக இப்போது கேள்வி எழுப்பதை போல கேள்வி எழுப்பிவிட்டு பன்வாரிலால் புரோஹித்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி மன்னிப்பு கேட்டவர் தான் வைகோ. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, சசிகலா அம்மையார் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆளுநரிடத்திலே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்த போது சசிகலாவுக்கு ஆதரவாக போய் அன்றைக்கு இருந்த தற்காலிக ஆளுநரை சந்திச்சு லாபி செய்தவர் தான் வைகோ. அதற்கு கேட்டதுக்கு எனக்கு அவருக்கும் நீண்ட நாள் நட்பு இருக்குன்னாரு. அதற்கு பிறகு அந்த ஆளுநரை போய் பார்த்தாரா வைகோ? அந்த ஆளுநர் வேற ஏதோ ஒரு மாநிலத்துல தானே ஆளுநரா இருக்காரு. அப்ப நண்பர்னா போய் பார்த்திருக்க வேண்டும் தானே. அப்பெல்லாம் பார்க்கல அவரு. சசிகலாவுக்காக புரோக்கர் வேலை பார்ப்பதற்கு தான் போனார். இப்படி ஆளுநர் விவகாரத்தில் அவர் எப்போதும் முன்னொன்று பேசிவிட்டு பின்னொன்று செய்பவராகவே இருக்கார். இந்த கண்டனமும் அப்படிப்பட்ட கண்டனமாகத்தான் நான் புரிந்து கொள்றேன். ஆனா ஒரு வகையில் அந்த கண்டனத்தை அவர் தெரிவித்ததற்காக நான் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். சார், இது மட்டும் இல்லாமல் இப்போது தாவேக ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் தான் ஆகியிருக்கு. இந்த 25 நாட்களே பல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது நம்ம ஒரு நாளும் செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, சட்ட ஒழுங்கு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அது குறித்து வாய் திறக்க வேண்டிய
முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார். அது குறித்து பேச வேண்டிய முதலமைச்சர் பேசாமல் நழுவி செல்கிறார். நீங்க ஒரு புதிய ஆட்சி வந்ததற்கு பிறகு அதிகாரிகள் மாற்றம் என்பது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று. அந்த அதிகாரிகள் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிற போதே எந்தெந்த அதிகாரிகளை எந்தெந்த துறைக்கு நியமித்தால் அந்த துறையில் இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்த முடியும், அந்த துறையில் இன்னும் கூடுதலான முன்முயற்சிகளை எடுக்க முடியும் அப்படிங்கறத ஆய்வு செய்வாங்க. அப்போ காவல்துறையில நீங்க பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப டிராபிக்ல இருந்து தூக்கிட்டு சைபர் கிரைம்ல போடுவாங்க, கிரைம் பிரான்ச்ல இருக்கிறவரை தூக்கிட்டு லா அண்ட் ஆர்டர்ல போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும் டிரான்ஸ்பர்ஸ். அப்ப அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி காவல்துறையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முடக்கி விட்டு இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்குண்டான நடவடிக்கையில் ஈடுபடும். ஆனா இந்த அரசு ஒரு மெத்தன போக்கையே தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறது. போர்க்கால அடிப்படையில் இயங்க வேண்டிய அரசு. ஏன்னா உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே காபந்து அரசு அமலுக்கு வந்து விட்டது என்றுதான் பொருள். இல்ல தேர்தலில் வெற்றி பெற்றால் தோல்வி அடைந்தால் தான் காபந்து, இப்ப இல்ல இப்ப இவர்தான் முதலமைச்சர் அப்படிங்கறதெல்லாம் வாதத்துக்கு சரியாக இருக்குமே தவிர கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆனோன்னுமே ஒரு அரசு இயந்திரம் செயலிழந்து போகணும். ரொட்டீன்ஸ் தான் இருக்கும். அதை தாண்டி வேற எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்காது. அப்போ ஒரு பெரிய தொய்வு 2 மாத காலமாக அரசு இயந்திரத்தில் வந்ததற்கு பிறகு புதிய ஆட்சி மலர்ந்து அது போர்க்கால அடிப்படையில் செயல்படும். அந்த 2 மாத கால தொய்வு அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க சரி செய்தாகணும். ஆனா இவர்கள் ஆட்சி அமைத்து 9 மந்திரிகள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவதற்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கிய பிறகு ஏனைய இலாக்காக்களை ஒதுக்கி கொடுப்பதில் எவ்வளவு காலதாமதம் ஆச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு ஆமை வேகத்தில் என்று சொல்வதை விட அதை விட குறைவான வேகத்தில் போகிற அரசாக இந்த அரசு இருந்துச்சு. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இனிமேலாவது விஜய் பொறுப்புணர்ந்து செயல்படணும். விஜய் கையில் இருப்பது தமிழ்நாட்டினுடைய அதிகாரம். அதை நீங்கள் கரங்களில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. சரி, இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு புதிய கட்சி தொடங்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்திகள் பல நாட்களாக பரவிட்டு இருக்கு. அந்த மும்மொழி கல்வி குறித்து அண்ணாமலை அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணாமலை ஏற்கனவே கட்சி துவங்கி விட்டார். ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்து விட்டுத்தான் அண்ணாமலை ஓய்வுக்கு போனார். அந்த கட்சியினுடைய பெயரை அறிவிப்பதற்கு அண்ணாமலை இப்போது தயாராகி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கட்சி தொடங்க போறாரு, அதிருப்தியில் இருக்காரு. அவர் எப்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாரோ அப்போதே அவர் புதிய அரசியல் கட்சி துவங்க வேண்டும் என்கிற அந்த மனநிலைக்கு வந்துவிட்டார். அண்ணாமலை அன்பு அறக்கட்டளை என்று ஒரு அமைப்பை துவங்கினார்கள். அண்ணாமலையினுடைய பெயரால் நற்பணிகள் செய்வது என்பது அந்த அறக்கட்டளையினுடைய நோக்கம் என்று எல்லோரும் சொன்னார்கள். அந்த அறக்கட்டளை துவங்கியது எனக்கு தொடர்பில்லைன்னு அண்ணாமலை சொன்னார். ஆனா அது தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கு. ஆட்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான இதல்ல அரசியல் கட்சியினுடைய பெயர். அரசியல் கட்சியினுடைய பெயர் வேறு. அரசியல் கட்சியை பதிவு செய்தார் தேர்தல் ஆணையத்துல. அறிவிப்பு ஒன்றுக்குத்தான் அவர் காத்திருக்கிறார். அவர் அரசியல் கட்சி துவங்கியது உண்மை. அவர் அரசியலின் புதிய பயணத்தை மேற்கொள்ள போவது உண்மை. கண்டிப்பா அவர் வரட்டும்ன்ற வந்தாதானே தெரியும் அண்ணாமலைக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு. ஏன்னா இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை தான் பாரதிய ஜனதாவை வளர்த்தெடுத்தார் தமிழ்நாட்டுலன்றாங்க. அண்ணாமலையினுடைய பெயரை சொன்னால் ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கு பாரதிய ஜனதாவினுடைய கூட்டத்துலன்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு பார்த்துடலாம் இல்லையா? அண்ணாமலைக்கும் என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அதனால அண்ணாமலை அரசியலுக்கு வரட்டும். அவர் அரசியலுக்கு வர வேண்டும். அவருடைய செல்வாக்கு என்ன என்பதை தமிழ்நாடு பார்க்கட்டும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.